பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் கொண்டு வந்து விவசாயத்தை பாதுகாத்த இடம். 7.5% இடஒதுக்கீடு கொண்டு மருத்துவ மாணவர்களுடைய கனவை நிறைவேற்றிய இடம். குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்து, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வந்து நிலத்தடி நீரை மேம்படுத்தி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையும் ஜீவாதாரத்தையும் காத்த இடம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்ததோடு 7 சட்டக்கல்லூரிகளையும் நிறுவிய மாண்பு பொருந்திய இடம். அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல, தமிழகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய இடத்துல அமர்ந்து கொண்டு நீங்கள் கேலி கூத்து அடிப்பது என்பது விரும்பத்தக்கதல்ல. அது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? விளையாட்டு வீரர்களுக்கு 3% அரசு இடஒதுக்கீடு அளித்த இடம். குட்டி கதை யாரு வேணாலும் சொல்லலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தன்னுடைய கணவனை காணும்னு ஒரு பெண் தேடிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த கதையை பற்றி தெரியுமா? அதுபோல் அதே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு சிறுவன் தன்னோட தந்தையை காணும்னு தேடிக்கிட்டு இருந்த கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி நீண்ட காலமாக வயதான பெற்றோர்கள் தன்னுடைய மகனை ரொம்ப நாளாக காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்களே, அதோட கதையை பற்றி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? அது ஏங்க இப்போ நடுராத்திரி 12 மணிக்கு சமீபத்தில் தனக்கு பிடித்த நடிகையோட பிறந்த நாள் கேக்கு வெட்டி கொண்டாடினாங்களே, அந்த கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிந்த பிறகு நீங்கள் குட்டி கதை சொல்லுங்கள், அதை மக்கள் கேட்பாங்க. அதாவது மக்கள் நம்பிக்கை வைத்து சட்டமன்றத்திற்கு மக்கள் பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, மக்களுக்கான தேவைகள் என்னன்னு அறிந்து அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து அதை சரி செய்ய வேண்டும். இப்போ தமிழ்நாட்டில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுபோல் முதியோருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்படியான நிலைப்பாடு தமிழகத்தில் என்ன பிரச்சனை நடக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம், இது குறித்து சட்டமன்றத்தில் பேசி அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்காம அங்கே போயிட்டு பிறருடைய தோல்வி குறித்து இழிவுபடுத்தி பேசுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய நபருக்கு அதற்குண்டான பக்குவமும் பொறுப்பும் இருக்கிறதா என்றால் இல்லை. அவர் சட்டமன்றம் ஏதோ கேலிக்கூத்து நடக்கின்ற இடம், ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னும் தன்னை ஒரு நடிகனாகவே நினைத்து கொண்டு, தன்னை ஒரு கதாநாயகனாகவே நினைத்து கொண்டு அவர் தோல்வி பெறும் நபர்களை இழிவுபடுத்தி பேசுவதை முன்னெடுத்திருக்கிறார். இது விரும்பத்தக்கதாக இல்லை, தமிழக மக்களால் வெறுக்கத்தக்கது. இது ஒரு நல்ல அவை நாகரிகமோ அவை மாண்போ கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி இரண்டும் வந்து போகும், அதை பொருட்படுத்தக்கூடாது. அதுபோல சட்டமன்றத்தில் மக்களின் பிரச்சனைகள் குறித்தும் நாட்டு மக்களுடைய தேவைகள் குறித்தும் பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு கண்ணியமான இடத்துல நீங்கள் வைப்பு செய்ய வேண்டும், அதுபோல சைகை செய்ய வேண்டும். இதெல்லாம் தேவையற்ற ஒன்று. இது உங்களின் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ளுகிற செயல் என்று மக்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். முதல்ல இப்படி சைகை காட்டியவரை மக்கள் முடிச்சிட்டாங்க. ரெண்டாவதா நீங்க சைகை காட்டுறீங்க. உங்களை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.